ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் அரசியலை பொறுத்தவரையும் இந்த 2026 தேவேந்திர குல வேளாளர் அரசியல் எப்படி போயிருக்கு, அதாவது உங்களுடைய தனி அரசியல் தனியா இருக்கு, அது குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். நான் பர்டிகுலரா 2026 தேவேந்திர குல வேளாளர் விஜய் முதலமைச்சரானது, சினிமா மோகம், ரசிகத்தன்மை, இதுல தேவேந்திர குல வேளாளருடைய தாக்கம் என்னவா இருக்கு? அந்த சமுதாயத்துக்கு 1928 இருந்தே அந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை இருக்கு. 1957 மிகப்பெரிய அளவிற்கு அந்த சமுதாயத்தினுடைய லீடர் இருந்திருக்கிறார். அதை தொடர்ந்து அதுக்கு பிறகு தென் தமிழகம் என்று சொன்னாலே இப்ப வடக்கு போல இப்ப சென்னையை போலவோ செங்கல்பட்டோ கிடையாது. அங்க வந்து ஒரு சாதாரண மோதல் கூட சாதி மோதலாக உயிரிழப்பில் தான் முடிஞ்சிருக்கு. அந்த சமுதாயத்துக்கு எந்த அரசியல் கட்சிகளுமே வந்து பக்கபலமா நிக்கல. என்று சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு வந்து பக்கத்துல நின்றாலே பிற சமுதாயங்களுடைய பகையை தேட வேண்டும் என்பதற்காக மற்றவங்க யாருமே போகல, அரசியல் கட்சிகள் போகல. அந்த சமுதாயத்தை வந்து இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 10 வருஷங்களுக்கு முன்பு பிறகு ஷெட்யூல்டு கேஸ்டாகவோ தலித்தாகவோ அதிகனாகவோ அடையாளப்படுது, அதையெல்லாம் நீக்கி இன்று தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லக்கூடிய அரசை சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்தது புதிய தமிழர். ஒவ்வொரு கிராமமும் வந்து ஒரு யுத்தம் தொடுத்து தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 25 வயசு 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் புரியவில்லை என்றுதான் கருது. அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது அவர்களுடைய முன்னோர்களோ அந்த கிராமத்துல எந்த அளவிற்கு அடக்குமுறைக்கு ஆளானார்கள், ஒடுக்குமுறைக்கு ஆளானார்கள், அவர்களுக்கான அங்கீகாரமும் அடையாளமும் மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் யாரால் புதிய தமிழகம் கட்சியால் தான் வந்தது என்பதை கூட பலர் இன்னும் புரியாமல் இருக்கிறார். 100க்கு 100 என்று சொல்ல மாட்டேன், ஒரு பாதிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்னும் வந்து கடந்த கால வரலாறு, அதை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால்தான் கடக்க வேண்டிய பாதை தெளிவாக தெரியும் என்று சொல்வார்கள். ஒரு சமூக அடக்குமுறைகளிலிருந்து வெளி வந்தாதான் வந்து அரசியல் அதிகாரத்தை பெற முடியும். மிக முக்கியமான அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டிய இந்த நேரத்துல அரசியல் அதிகாரத்துக்காக ஒருங்கிணைந்து ஒரு தலைமையின் கீழ் ஒற்றை லட்சியத்தோடு இருக்க வேண்டிய நேரத்துல அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து அப்படி இல்லையோ என்று நான் கருதுகிறேன். அவர்களும் இந்த பிற மாவட்டங்களுக்கு போல வந்து திரைக்கு இலக்காகிறது, யார் தலைவர் வந்தாலும் பின்னாடி போறது, அப்படி சில பேர் இடத்துல. அப்புறம் தனிநபர் வீராவேசங்கள், ஒருத்தர் ஒரு மர்டர் பண்ணிட்டான்னா அவன் தான் லீடர், அவன் பின்னாடி போறது. ஸோ சமூகம் வந்து ஒன்றாக நின்று கட்டுக்கோப்பாக நின்று நான் தான் அரசியல் எதுக்கு வர முடியுங்கிற அந்த அரசியல் பாடத்தை அந்த சமூகம் முழுமையா பெறல. இன்னும் அந்த அரசியல் படுத்தப்பட வேண்டியது இருக்கு. அரசியல் படுத்தலாம், அரசியல் அவங்க உணர்ந்து கொடுங்க. அரசியல் படுத்துறதுக்கு உண்டான முயற்சியை பெருசா நாங்கள் எடுத்துட்டோம், புரியுதும் எடுத்துருச்சு. இனிமேல் போராடுறதுக்கு எதுவுமே இல்லை. கொடியங்குளம் நிகழ்ச்சி எல்லாம் வந்து சாதாரணமான நிகழ்ச்சி கிடையாது. அதுக்காக வந்து எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுத்துட்டோம். அதே போல வந்து மாஞ்சோலை தேர்தல் தொடர்களுக்காக இன்னைக்கு வரையிலும் போராடிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு இரட்டை தமிழர் ஒழிப்பு போராட்டத்துக்கு புதிய தமிழக கட்சி தான் போராடிச்சு, வேற யாரும் கிடையாது. பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் அப்படிங்கிறது இருந்ததே வந்து தேவேந்திர குல வேளாளர் என்று அரசியல் சாசனத்திலேயே கொண்டு வர அளவுக்கு வந்து வேற யாரும் போராடல, புதிய தான் போராடிச்சு. ஆனால் இந்த பலன்களை பெற்றவர்கள், இதனுடைய இந்த உழைப்பை பயனடையக்கூடியவர்கள், அவர்கள் உணர்வுகள் அப்படிங்கிறதுதான் இல்ல. அப்ப அவர்களை வந்து சாதி ஒழிப்பு அரசியல் களத்துல பயிற்றுவிக்கலையா? வெறுமனே அவர்கள் சாதி ஒழிப்பு களத்தில் பயிற்சி பெற்றவர்கள் தான். இருந்தாலும் கூட இந்த சமூக வலைத்தளங்களுடைய தாக்குதல்கள் இல்ல. இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் மதுரை பகுதியெல்லாம் பெரியார் அம்பேத்கர் படம் போட்டுதான் அந்த போட்டோலாம் நான் பாத்திருக்கேன். நம்ம 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப பெரியார் படம் இருக்கிறது இல்ல, பல இடங்களில் அம்பேத்கர் படங்களையும் வைக்கிறது இல்ல. அவர்கள் வந்து நிறைய அரசியல் பெரியார் எதிர்ப்பு அரசியல் பேசுறாங்க. பலர் வந்து தமிழர் அரசியல் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வந்து நாங்க அம்பேத்கரை கூட ஏத்துக்க மாட்டோங்கிறாங்க. அப்ப இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசியல தான்
தனித்தமிழ் தேசிய அரசியல், திராவிட எதிர்ப்பு அரசியல், பெரியார் எதிர்ப்பு அரசியல், ஏன் அம்பேத்கரையே தனிமைப்படுத்துறது? அம்பேத்கர் மகர் தானே, நம்ம தேவேந்திர குல வேளாளர், மகரை எதுக்கு நம்ம ஏத்துக்கணும்? இப்படிங்கிற உணர்வெல்லாம் ஒரு ஒரு சாதி பெருமிதம்ங்கிற விஷயம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கிட்ட சமீப காலமா அதிகமாகுது, ஒரு 10-15 ஆண்டுகளா. இதெல்லாம் கூட அவங்கள அந்த சாதி ஒழிப்பு அரசியல் அதை வந்து அதுல அந்த சமுதாயத்தில் கூடிய ஒரு சிலர் எங்காவது ஒரு சிலர் வந்து அது மாதிரி போய்க்கலாமே தவிர, பொதுவா வந்து நீங்க சொல்லக்கூடிய பெரியார் எதிர்ப்பு, அம்பேத்கர் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்குள்ள எல்லாம் கிடையாது. பல சூழல்கள் இருக்கிறது. சேகரன் படத்தை வச்சுட்டு அப்படியே போற மாதிரி எல்லாம் நான் பார்த்திருக்கேன். வந்து அதாவது ஒரு சமுதாயம் வந்து தன்னுடைய அடையாள மீட்பின் போடுறது அந்த நேரத்துல அவங்க பயன்படுத்தாம இருக்கலாம். ஏன்னா வந்து தலித் அடையாளத்துக்கு போது இதுக்கு எடுத்துட்டு போக முடியாம இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த சமூகத்துல வந்து 100 வருடங்களுக்கு மேலாக பல சமூக அழுத்தங்களுக்கு ஆளானவர்கள். அப்போ தேவேந்திர குல வேளாளராக எழுந்தாதான் நாம வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு குறைந்தபட்ச அங்கீகாரத்தை பெற முடியுங்கிற போது மற்ற அடையாளங்களை அவர்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்கலாம். அதுக்காக அம்பேத்கருக்கு எதிரான சிந்தனையோ அல்லது பெரியாருக்கு எதிரான சிந்தனையோ இருந்ததாக கருத முடியாது. அவங்களிடத்துல நான் என்ன பார்க்கறேன்னா, அவங்க இதெல்லாம் பெருசு இல்லை ஆச்சுங்களா. அம்பேத்கரை பயன்படுத்தி கொண்டே அம்பேத்கர் எதிராக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் பார்க்குறோம். பெரியாரை பயன்படுத்தி கொண்டே பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் முக்கியம். அந்த மக்களிடத்துல யார் அவர்களுக்காக துணை நின்றார்கள், அவர்களை அரசியல்படுத்தினாரு, சமூகமாக ஒன்றிணைத்ததாரு, அவருடைய சமூக விடுதலைக்காக பாடுபட்ட புதிய தமிழகத்தையே வந்து இன்னும் அவங்க வந்து முழுமையாக நேசித்து அதுக்குள்ள ஒன்னா எல்லாம் இருக்கக்கூடியதுதான் இந்த 2026 பார்க்கல. இல்ல இப்ப இளைஞர்களிடம் இப்ப நீங்க வந்து சாதி ஒழிப்பு, சாதிங்கிறது ஒரு தப்பான விஷயம், அது ஒரு பாசிசம், மனித குலத்துக்கு எதிரானதுங்கிற அந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகிறதா, இல்ல நமக்கான அடையாளம் நம்ம ஒரு தனித்துவமான அதாவது ஒட்டுமொத்தமா சாதியம் என்பது மறையணுங்க. சாதி ஒழிப்பு தான் அரசியல். சாதியம் வந்து மறையணும் ஒட்டுமொத்தம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்படி வந்து அது அப்படி போக முடியும். அதாவது இந்த அடையாள பாலிட்டிக்ஸ் ஒன்று. இப்ப தமிழர் அப்படிங்கிறது எப்படி ஒரு அடையாள ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸோ, தேவேந்திர குல வேளாளர் என்ன பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நிலையில் நடக்குதுன்னு தான் பார்க்க வேண்டியது. இன்னொரு சமுதாயத்தில் தமிழருங்கிற உணர்வை தமிழர் தானே உண்மையான அடையாளம். நம்ம எல்லாருமே தமிழர் சரியான அடையாளம். அப்படி அல்ல, எல்லாருமே தமிழர். இது வந்து நாங்க வந்து 2010ஆம் ஆண்டு உலக தமிழர் மாநாடு நடத்தினோம் கோயம்புத்தூர்ல. அப்போ சிலோன்ல இருந்தது, மலேசியாவில இருந்து 100க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. திமுக வந்து அப்போ மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்தோம். அந்த மாநாட்டிலேயே எல்லாருமே சாதியை துறந்து தமிழ் என்ற ஒற்றை அடையாளத்தில் வந்து கால் கொடுத்தது வந்து புதிய தமிழகம் தான். ஆனா நீங்க வந்து வடக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம் ஒன்றை வைத்துக்கொண்டு தமிழ் பேசுகின்ற பொழுது அதை நீங்க அங்கீகரிக்கிறீங்க. அதை அங்கீகரிக்கிறீங்க. ஒரு இடஒதுக்கீடு உரிமைக்காக கேட்பது அதேதான். கேட்கறது இது இடஒதுக்கீடு தேவேந்திர வேளாளருக்கான இடஒதுக்கீடு தான் அது நோக்கமே. தேவேந்திர வேளாளர்கள் வந்து இடஒதுக்கீடு பெற முடியல. இப்போ என்னன்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உள் இடஒதுக்கீட்டுல 18% இடஒதுக்கீட்டை அருந்ததிர் உள் இடஒதுக்கீடு ஒன்று கொண்டு வந்து அதுல வந்து முன்னுரிமை கொடுத்து அருந்ததிற்கு வந்து எல்லா இடமும் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற 15% அருந்ததிரை எடுத்துக்கிறாங்க. அப்போ தேவேந்திர வேளாளர்கள் அவர்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கான உரிமையை கேட்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. இல்ல இப்ப நம்ம ரிசர்வேஷன் கான்செப்டே ஓப்பன் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. ஓப்பன் கோட்டாலையும் ஷெட்யூல் காஸ்ட் போகலாம், எம்பிசி போகலாம், பிசி போகலாம். அவங்க கோட்டாலையும் ஓப்பன் கோட்டால மெரிட்ல வரும்போது ஓப்பன் கோட்டால அது வேறு இது வேறு. முன்னுரிமை கிடையாது. இந்த சத்துல போட்டியிடலாமே தவிர இதுல வந்து இப்ப வந்து நீங்க வந்து இப்போ 69 போக மீதி இருக்கிறதுல வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டைப், எம்பிசி, பிசி எல்லாருமே வந்து போட்டியிடலாமே தவிர எம்பிசியோ பிசியோ முன்னுரிமைக்கு உண்டுன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லை. ஆனா இங்க முன்னுரிமை இருக்குது. இங்க எப்படின்னா 3% ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 15% முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அதுதான் வந்து பிரியாரிட்டி இடஒதுக்கீடு. அதன் மூலமாக எஞ்சி இருக்கக்கூடிய ஆதிராவிடர் அழைக்கூடிய பரையர் சமுதாய சேர்ந்தவர்கள் 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த சமுதாயத்தை நீங்க தனிமைப்படுத்தி கேட்காம விட்டீங்கன்னா இந்த சமுதாயத்தோட உரிமை போகிறது. எனவே அதுக்காக வந்து தேவேந்திரோட அடையாளம் கண்டிப்பா தேவை இல்லை. இப்ப இந்த இடஒதுக்கீடு, அருந்ததி இடஒதுக்கீடு என்பது எனக்கு தெரிஞ்ச ரெப்ரசன்டேட்டிவ் கான்செப்ட்ல வர்றதை விட சப்ரஸ்டு, ஒடுக்கப்பட்டவர்கள். அதுல எனக்கு அது நீங்க சொல்றது எனக்கு உடன்பாடு கிடையாது.
ஒரு இல்ல யார் சப்ரஸ் பண்றது? அருந்ததியர்கள் ஒடுக்கப்பட்ட இல்ல, சமுதாயம் தானே. எல்லாருமே தேவேந்திர வேளாளர். ஆமா, தேவேந்திர குல வேளாளர் இல்ல, ஆதி திராவிடர்களும் ஒடுக்குறாங்க. அது உண்மைதானே அது சார்? தப்பு, அது தப்பான வார்த்தை. அதை பயன்படுத்தாதீங்க. அது சொல்ற கேளுங்க. இல்லையா, ஒடுக்குமுறை இல்லையா? அருந்ததியர்களை ஒடுக்க ஆதி திராவிடர்களும் தேவேந்திரர்களும் அது தவறான வாதம். நடப்பதே இல்லையா, நடந்ததே இல்லையா? அது தவறான வாதம். ஆச்சா, எல்லாருமே நீங்க பெரியாரிஸ்டுகளா இருந்து கொண்டு தவறான பாதைக்கு போயிட்டனால தான் இதுதான் சமூகங்கள் இது அம்பேத்கரிய பார்வையும் தான். இல்ல அம்பேத்கர் சாதியால ஒடுக்கப்பட்டவனுக்கு இல்ல, பக்கம் சாதியா ஒடுக்கிறதுக்கு இந்த சாதி கிடையாது. அது ஒட்டுமொத்த சமுதாய அமைப்பு தான் காரணங்க. ஆமா, அது உண்மைதான். அதை நான் மறுக்கல. அதாவது பட்டியல் இதனால்தான் பிரச்சனை. தேவேந்திர வேளாளர் ஏன் வெளியேறணுங்கிற போது, அவர்கள் ஏன் தனித்து பேசணுங்கிற போது, அந்த மக்களுடைய உரிமைகளை தனித்து பேசுவதற்காக அவர் தேவேந்திர வேளாளர் அடையாளத்தை எடுக்கிறாங்க. தேவேந்திர வேளாளர்கள் அருந்ததியர் ஒடுக்குறாங்களோ அப்படிங்கிற வார்த்தை தவறான வார்த்தை. சமூகத்துக்குள்ள அவர்கள் ஒரு பகுதியில் வாழ்றாங்க. அவர்கள் வாழக்கூடிய பகுதி எல்லா சமூகம் தான். நான் உடனே நாயுடு அரவணைக்கிறாங்க. அதாவது இப்படி தொடர்ந்து ஒரு தவறான கருத்தை கொண்டு போறீங்க. எப்படி கொண்டு போறீங்கன்னா, அருந்ததியர்களை தேவேந்திர வேளாளர் ஒடுக்குறாங்க, ஆதிராவிடர் ஒடுக்குறாங்க. அந்த வாதம் தவறான வாதம். சமூகத்துல நீங்க மேலோட்டமா பாக்குறீங்களே தவிர, அவர்கள் வாழக்கூடிய பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டம் தேவேந்திர வேளாளர் எண்ணிக்கை மிக மிக குறைவான. அவர்கள் கரூர் மாவட்ட பகுதியிலும் இருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் இருக்கிற பகுதியிலே அருந்ததியர்கள் விருதுநகர் மாவட்டம். அது இந்த மக்களுடைய உரிமை பாதிப்பு என்பது இவர்களால் சமூகத்தில் ஏற்பட்டுக்கூட பல ஒடுக்குமுறைகளில் சென்னையில் இல்ல, அந்த ஒடுக்குமுறையில தேவேந்திரர்களும் பாதிக்கப்படுறாங்களே, அது உண்மை. உள்ளிடஒதுக்கீடு அடிப்படையில் தவறான 15%, 18% 3 கொடுக்கறத ஏத்துக்கலாமே தவிர, மீதி எஞ்சி இருக்கிற சதவீதத்துல முன்னுரிமை அடிப்படை கொடுக்கக்கூடிய 3% ஏத்துக்கிறீங்க நீங்க. அது நாங்க எப்போ 1000 முறை சொல்லிட்டோமே. 3% 15க்குள்ளேயும் வர்றதுதான் நீங்க. 15க்குள்ளேயும் வருது. 15க்குள்ளே வர முடியாது, வரக்கூடாது. அது நீங்க கம்பார்ட்மெண்ட் லைசன்ஸ் பிரிச்சிங்க அப்படி சொன்னால், ஏனா ஏ, பினா பி, சினா சி, டினா டி, ஏ இருக்கிற பிக்கு, பி இருக்கிற சிக்கு போக முடியாது. அதுதான் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடியது. அந்த பிரியாரிட்டியில முன்னுரிமை கொடுத்தது தமிழ்நாட்டில் கொடுத்தக்கூடிய இடஒதுக்கீடு தான். அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அது இன்னைக்கு வரைக்கும் தீர்வே காணல. இப்ப நீ அதை தான் 15க்குள்ள கொடுக்கறதா எதிர்க்கிறீங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டும் எந்த காரணத்தை கொடுத்துக்கிற தீர்ப்பிலையும் கூட, கடந்த வருஷம் கொடுத்த தீர்ப்பிலையும் கூட, நீ கம்பார்ட்மெண்டேஷன் பண்ணிக்க, இதுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வான முன்னே இருக்குது, ஒரு சமூகம் முன்னேறி ஒரு சமூகம் முன்னேறி கொடு. ஆனால் நீங்க அந்த ஒரு பிரிவு கொடுத்த பிறகு அந்த பிரிவு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அதுக்குள்ளதான் எடுத்துக்கணும். இப்ப பிசி கொடுக்கிற முஸ்லீம்னுடைய இடத்த இன்னொரு எடுக்க முடியாது, பிசி போய் இன்னொரு எடுக்க முடியாது. அது மாதிரி கொடுத்துருந்தா 3% கொடுத்துட்டீங்களா, முடிஞ்சு போச்சு. மீதி 15 தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. தான் தேவேந்திர குல வேளாளர் அரசியல்ல நீங்க தலித்துங்கிற வார்த்தையை நீங்க ஏத்துக்கிறது இல்ல. தலித்துங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் தானே. ஒரு சப்ரஸ்டு பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாதிக்கு எதிராக போராடினா உங்களுக்கு வலிமை தானே. ஏன் அந்த தலித்துங்கிற அது எல்லாருக்குமே பொருந்தும். பெண்களுக்கு பொருந்துங்க, பிசிக்கு பொருந்தும், எம்பிசிக்கு பொருந்தும். தலித்துங்கிறது நான் 1980 அந்த ஒடுக்கப்பட்டவர்கள், பிசி எம்பிசி ஒடுக்கப்பட்டவர்கள் தானே. உங்களுக்கு பிராமண ஆதிக்கம் இருக்கிற போது, இங்கிலீஷ்காரர் இருக்கிற போது இந்தியர்கள் ஃபுல்லா ஒடுக்கப்பட்டவர்கள் தலித் தான். ஆமா 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 ஆச்சுங்களா. இங்கிலீஷ்காரன் போன பிறகு பிராமின்ஸ் பிராமின்ஸ் தவிர மீதி இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவர்கள் தான். அதையும் முற்பட்ட சாதி முதலியாரும் பிள்ளைமாரும் எங்களுடைய வாய்ப்பெல்லாம். அதனால தலித்து என்பதை நிரந்தரமாக ஒரு குழு எந்த பிரிவினுக்கும் முத்திர குத்தக்கூடாது. அது இட் இஸ் எ ஜெனரல் டேம். ஓகே ஓகே. அது ஜெனரல் பொதுவான ஒரு ஒடுக்குமுறை. அதாவது பாட்டாளி என்பதை எல்லாரும் பாட்டாளி தான் ஆச்சுங்களா. அதை இவன் தான் பாட்டாளின்னு சொல்ல முடியாது. ஒரு ஹோட்டல் இருக்கக்கூடிய சாதாரண கிளீன் பண்ணக்கூடியவங்க தான், சர்வ் பண்ணக்கூடியவங்க தான், குக்கரும் ஒன்று தான் ஆச்சா. ஸோ இது எல்லாருக்கும் தான். பட் ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா டிரைவரும் பாட்டாளி தான், கண்டக்டரும் பாட்டாளி தான், அந்த டெக்னிக்கல் பாட்டாளி தான். ஸோ எல்லாரும் பாட்டாளி தான். அது ஜெனரல் டேம். ஒருத்தருக்காக ஒரு சாதிக்கு அதுவும் நாளடைவில் மெல்ல கொண்டு தலித் அப்படியே ஆயிடுச்சு. அது பண்ணக்கூடாது. ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிறதும் சாதி கிடையாதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அதை கொண்டு பண்ணிட்டாங்க. அதனால இந்த காலப்போக்கில் நாளடைவில் இது இந்த கம்யூனிட்டிக்கு முன்னாடி ஸ்டிக்மா கொண்டு வர்றாங்க. அதனால அதையெல்லாம் இருக்கிறோம். கண்டிப்பா. இப்ப இந்த விஜய் ஆட்சியை பொறுத்தவரை இது ஒரு தலித்துகளுக்கான ஆட்சி. இதுவரை தலித்துகளுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை யாருமே தந்ததில்ல, விஜய் ஆட்சி தான் தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துரு தொடர்ச்சியா பேசப்படுது. இது குறித்து உங்க கருத்து என்ன? இந்த தலித் ஆட்சின்னு சொல்றாங்க இல்ல, அது பறையர்கள் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க. அதுல அது சரியா தப்பாங்கிறது அவங்க தான் பின்னாடிதான் உணர்வாங்க. அது ஒரு தோற்ற மயக்கமா தான் பாக்குறீங்க. பாக்க இதுல எந்த சமூக நீதியும் இருப்பதா நீங்க பாக்கல.
ஒரு 5 பேர் 6 பேருக்கு மட்டும் ஒரு பதவி கொடுத்தோன்னு சமூக நீதி எப்படி மாற முடியும்? ம். தமிழ்நாட்டுல ஏறக்குறைய 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பஞ்சமி நிலங்கள் இருக்குது. அந்த நிலங்களா எடுத்து கொடுக்கிற போது வேணா அந்த ஆட்சி வந்து அப்படிப்பட்ட ஆட்சியை சொல்லுவோம். எல்லா நிலமற்ற மக்கள் வீட்டு மனை கூட இல்லாம இருக்கிறாங்க ஆச்சுங்களா. இன்னும் கூட மாஞ்சோலை தேர்தல் தொழிலாளர்களுக்கு வந்து வந்து 5 மாவட்டங்களில் பாருங்க, மாஞ்சோலையிலேயே அந்த மக்களை வந்து எந்த விதமான நிவாரணம் இல்லாமல் வெளியேற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாம் வச்சுட்டு இது வந்து தலித் அரசு என்று சொல்லோ, ஆதிராவிட அரசு, பறையர் அரசு என்று சொல்லுவது வந்து அது ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட மக்களை கொஞ்ச நாளைக்கு ஈஃபோரியாவில் அவங்கள வந்து அவங்களுடைய ஓட்டுக்களை கவையிருக்கு பல சொல்லி ஏமாத்திக்கிறாங்க. இதே திராவிட இயக்கங்களும் கூட எல்லா இயக்கங்களுமே பரச்சேரிகளும் பள்ளச்சேரிகளும் தான் தொட்டுகளாக இருந்திருக்கின்றன திராவிடத்துக்கு. அதுக்கு பிறகு அந்த இயக்கங்களை யாரோ கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அப்படியெல்லாம் சொல்லுவதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது மாதிரி அதுக்குள்ள எந்த விதமான குவாலிட்டேட்டிவ் தெரியல மாற்ற தெரியல. அவர்கள் வந்து ஒருவேளை பஞ்சு நிலங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த அரசு துணிஞ்சிச்சு. இடஒதுக்கீடுகளே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. எல்லா வாய்ப்புகளிலும் சமமா வர்றாங்க. எல்லாரும் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி எல்லாருக்கும் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் அப்புறம் அதை அன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இது ஒரு நேம் சேக், ஒரு அடையாளத்துக்காக கொஞ்சம் கூடுதலான அமைச்சர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை குறை என்று சொல்ல முடியாது. அது ஓகே, ஆல் ரைட், அப்படிதான் பாக்குறீங்க. ரொம்ப உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்றைய அரசியல், நிர்வாகம், சமூக ஒடுக்குமுறைன்னு பல்வேறு தளங்கள்ல நேர்காணல் சென்றது. எல்லாவற்றுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் விரிவாகவும் உங்களுடைய அனுபவங்கள் இருந்தும் ரொம்ப நுட்பமான புள்ளிகள் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.